எல்லாருக்குமே பணம் குறையாம வந்துன்னுறது எல்லாரோடைய விருப்பம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் பணம் இல்லாமல் வாங்க முடியாது. ஒரு வீட்டில் சந்தோஷம் வேணும்னா பணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு வீட்டில் சண்டை வருதே பணத்தினாலையும் வரும். ஒரு பிரிவினை நடந்துருச்சுன்னா அந்த பிரிவினைக்கு உண்டான பாண்டிங்கே திருப்பி பணத்தினால தான் வரும். பணம் உங்களுக்கு வரணும்னா முதல்ல எங்கெங்கெல்லாம் அத்தியாவசியமான பணம் செலவு பண்ணுறதை யோசிக்கும். தன்னோட வளர்ச்சிக்காக பணம் தேவைப்படுது. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோமா, அப்போ அந்த பிஸ்னஸ் கொண்ட பணம் வேணும். அப்போ பணம் எங்கே போய் கேட்போம்? ஒருத்தர் கடன் கேட்கணும், இல்லை பேங்க்கில் லோன் போடணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பரிகாரம் கொடுக்கலாம். பணம் நல்லா வருது, அது செலவு பண்ண தெரியாமல் டெய்லி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி ஹெல்த் ப்ராப்ளம் தான் வரும். ஏன் அந்த மாதிரி காலம் அப்படி மாற காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். 1ஆம் தேதி பணம் வந்துடுது, 2ஆம் தேதி எல்லார் அக்கௌண்ட்லையும் டெபிட் ஆகிடுது. அப்போ அதை டெபிட் ஆகிற காரணம் என்னன்னா, முன்னாடி அது சம்மந்தப்பட்ட விஷயம் யோசிக்காதனால தான் டெபிட் ஆகுது. அத்திப்பழத்தோட சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு உங்கள் மனசில் என்ன வேணுமோ, அதாவது பணத்துக்கு மட்டும்னு இல்லை, எல்லா விதமான விஷயங்களுக்கும் சூரியனை நம்ம கேட்கிறோம். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். வற்றாத பண வரவு, இந்த வாக்கியத்தை கேட்கவே எவ்வளோ அருமையா இருக்குல்ல. ஆனா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில சாத்தியமா? பணம் வருதுங்க, ஆனா வந்த சுவடே தெரியாம காணாம போயிடுது. இன்னும் சிலர் சொல்வாங்க பணம் வரவே மாட்டேங்குது. எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு செய்தாலும் கூட உழைப்பிற்கு ஏற்ற வரவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லைங்களா? அது கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது நம்மை தேடி ஓடி வரணும் அப்படின்னாக்கா அதற்கு ஏதாவது எளிமையான ஆனா வலிமையான பரிகார முறைகள் சொல்லப்பட்டிருக்கா? அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அது என்ன? இது குறித்த ரகசிய விளக்கங்கள் இன்னைக்கு நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். சார், நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா வற்றாத பண வரவு, கூரையை பிச்சுட்டெல்லாம் கொட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சார். நாங்களும் என்னென்னமோ பண்ணிட்டு மேல பாக்குறோம், ஒரு பைசா கூட கொட்ட மாட்டேங்குது சார். மாத இறுதியில அப்படின்னு சொல்றதை தாண்டி இன்னும் 2வது வாரத்திலே பாத்தீங்கன்னாக்கா எப்படி இன்னும் அடுத்த காலகட்டங்களை நம்ம தள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு மனசுல பயம் நிறைய குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் வந்துருது. அந்த அளவிற்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு சார். இன்னும் அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னாக்கா நிறைய பணம் வருது, ஆனா சேர்த்து வைக்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு வாகனம் வாங்கலாம், ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அது வந்த சூடே தெரியாம காணாம போயிடுது. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துடுறோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான ஒரு செலவு வந்துருது. இதெல்லாம் இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில பணம் வரவு வற்றாமல் வந்துட்டே இருக்கணும். வர பணம் எங்க கிட்ட தங்கி அதனை எங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னாக்க அதற்கு உங்க ஸ்டைல்ல எளிமையான பரிகார முறைகள் சொல்லப்பட்டிருக்கா? பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் இருக்கு, ஆனா எப்பவுமே பணம் வந்துகிட்டே இருக்கணும் போது கொஞ்சம் பேராசைதான், ஆனா கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல, எல்லாருக்குமே பணம் குறையாம வந்துன்னுறது எல்லாரோடைய விருப்பம். எல்லாருக்கும் பணம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நடந்துனே இருக்கு. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் பணம் இல்லாமல் வாங்க முடியாது. ஒரு வீட்டில் சந்தோஷம் வேணும்னா பணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு வீட்டில் சண்டை வருதே பணத்தினாலையும் வரும். கரெக்ட். பிரிவுகள் அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணம் பணம். எஸ். ஒரு பிரிவினை நடந்துருச்சுன்னா அந்த பிரிவினைக்கு உண்டான பாண்டிங்கே திருப்பி பணத்தினால தான் வரணும். கரெக்ட். அப்போ எங்க போனாலும் பணம்ன்றது பிரதானமா போயிடுச்சு. மனம் நல்லா இருக்கணும்னா பணம் தேவை அப்படிங்கிற நிலையில தான் இருக்கும். அப்போ பணம் உங்களுக்கு வரணும்னா முதல்ல எங்கெங்கெல்லாம் அத்தியாவசியமான பணம் செலவு பண்றதை யோசிக்கணும். அது எல்லாரோடைய கையில இருக்கு. அது நம்ம நீங்க இதை செலவு பண்ண கூட நம்ம சொல்ற அதிகாரம் நமக்கு இல்லை. ஆனா அவங்க பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி இந்த பணத்தை செலவு பண்றதுக்கு உண்டான காரணம் அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபேமிலி மேன், ஒரு குடும்பம் அப்படின்னு தான் பணம்ன்றது ஒரு குரூப்பிங்காக இருக்கும், இவ்வளோதான் செலவு பண்ணணும். ஆனால் அதே தனி நபராக இருந்தால், கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவங்க பணம் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடைக்காது. ஆனால் அதே ஒரு பையனோ ஒரு பெண்ணோ தன்னோட குடும்பத்தை, அதாவது அப்பா அம்மா தங்கச்சி தம்பிங்களை பார்த்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அப்பயும் பணம் தட்டுப்பாடு வரும். அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் செலவு பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் தான் ஜனங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்போ இருக்கிற பணத்தை தட்டுப்பாடு பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற காரியம் பணத்தை செலவு பண்ணுறது நியாயமானு நம்ம தான் டிசைட் பண்ணணும். 2வது, தன்னோட வளர்ச்சிக்காக பணம் தேவைப்படுது. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோமா, அப்போ அந்த பிஸ்னஸ் கொண்ட பணம் வேணும். அப்போ பணம் எங்கே போய் கேட்போம்? ஒருத்தர் கடன் கேட்கணும், இல்லை பேங்க்கில் லோன் போடணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பரிகாரம் கொடுக்கலாம். ஆனால் பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை மாதம் வாங்கிட்டு அவங்க அனாவசியமாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம எந்த பரிகாரம் கொடுக்க முடியாது. அது அவங்களுடைய விருப்பம். எஸ் சார். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குங்கன்னா பணம் நல்லா வருது,
அது செலவு பண்ண தெரியாம டெய்லி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி ஹெல்த் ப்ராப்ளம் தான் வரும். அப்ப இங்க என்ன பண்ணணும், அப்ப அவங்க வீட்டுல என்ன நடக்குது, கிச்சன்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ரன்னிங்ல இல்லைன்னு அர்த்தம். எஸ். அப்ப கிச்சன் டிபார்ட்மெண்ட் ரன்னிங்ல இருந்ததுன்னா அப்ப அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, எவ்வளவு செலவு பண்ணணும், என்னென்ன பொருள் வாங்கணும்ன்ற பட்ஜெட் இருக்கும். முக்கியமா ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் டெக்னாலஜில வந்து எல்லாமே கைக்கு வந்துன்றாங்க. அப்படி ஏன் அந்த மாதிரி வந்து காலம் அப்படி மாற காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து இத்தனை வேலை வெளியில வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு பண்றாங்கன்னா கையில காசு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இவங்க ஒரு கேட்டகரி. ஆனா அவங்களுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குற ஸ்விக்கி டொமேட்டோல இருக்கிறவங்க அவங்களுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வந்து ஓடுறாங்க இல்லைங்களா? அந்த நிலையிலயும் மக்கள் இருக்காங்களே சார். இருக்காங்க. பட் ஆனா வந்து அவங்க அதை வந்து தன்னோட வாழ்க்கைக்கு அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து MBBS டாக்டரும் இருக்காங்க, இன்ஜினியருங்க இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா காலையில ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்து பார்ட் டைமா பாக்குறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் பத்தல, அவங்களுடைய தேவையே பூர்த்தி செய்ய முடியல. அப்போ வந்து அந்த மாதிரி பூர்த்தி செய்ய முடியலன்னா ஏன் முடியல, அவங்க மனசு வந்து அந்த அளவுக்கு கண்டெம்ட் ஆகல. இது எனக்கு இவ்வளவுதான். இப்போ டாக்டர் வந்து மாசம் ஒரு பேக்கேஜ் வாங்குறேன், டாக்டர்னு இல்லை எந்த ப்ரொஃபஷனோ பேக்கேஜ் வாங்குறாங்க. இருந்தாலும் இன்னொரு ப்ரொஃபஷனில் போய் நான் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு அது மனசுல வந்து முடியல, அக்செப்டன்ஸ் பண்ண முடியல. குடும்ப சூழலும் காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா சார்? அதுதாங்க, குடும்ப சூழல் காரணமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த குடும்பத்தை எப்படி வந்து கரெக்டா டிவைட் பண்ணி எவ்வளவு பட்ஜெட் பண்றது அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 1ஆம் தேதி பணம் வந்துடுது, 2ஆம் தேதி எல்லா அக்கௌண்ட்லயும் டெபிட் ஆயிடுது. அப்ப அந்த டெபிட் ஆகிற காரணம் என்னன்னா, முன்னாடி அது சம்பந்தப்பட்ட விஷயம் யோசிக்காதனால தான் டெபிட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு அதுல வந்து 2-3 விஷயங்கள் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்கும். தங்கச்சிக்கு லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு கார் லோன் வாங்கியிருப்பாங்க, ஹோம் லோன் வாங்கியிருப்பாங்க, மருத்துவ செலவு அம்மா அப்பாக்கு. ஆனா இருந்தாலும் கூட வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துல செய்ய வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சு போவதனால செய்யறோம். அப்படி செஞ்சிட்ட பிறகு அதுக்கு வந்து எனக்கு இன்னும் பணம் வேணும்னா பரிகாரம் ஹெல்ப் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் சார் அவங்க? அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 7 அத்திப்பழம், ட்ரைடு அத்திப்பழம் வாங்கிக்கணும். அதை வந்து ஒரு பிளேட்ல ஒரு மஞ்சள் துணி வச்சுட்டு அது மேல அதை வைக்கணும். பணம்னா யூசுவலா ரெட் தானே சார் கம்பைன் பண்ணுவாங்க, நீங்க மஞ்சள் சொல்றீங்க. மஞ்சள் குருன்றதே வந்து பணம் தான், பெரும் பணம். சுக்கிரன்றோம்னா சிறிய பணம். கேட்க வந்து சுக்கிரன் அப்படின்னு. ஓகே, சுக்கிரன் சிறிய பணம், அது அப்பப்போ வர பணம். பெரும் பணம்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய பணம். அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் லோனே வந்து 1 லட்ச ரூபா இருக்குன்னா அது மாசம் மாசம் வட்டி கட்டுறது பதிலா 1 லட்ச ரூபா யாரோ ஒரு பெரும் பணமா கொடுத்தாலும் சீக்கிரம் முடிக்கலாம்ல. அதுக்குதான் இந்த இது சொல்றது. அப்ப 7 அத்திப்பழம், ட்ரைடு அத்திப்பழம், ஃப்ரூட்ஸா கிடையாது. நீ நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா அந்த அத்திப்பழத்தை வந்து ஒரு சரடு மாதிரி போட்டு வச்சு அச்சு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த அத்திப்பழம் வாங்கணும், ஒரு 7 அத்திப்பழம். அதை வாங்கி வச்சுட்டு டெய்லி காலையில சூரியன் உதயம் பண்ண முன்னாடி இல்லை சூரியன் உதயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சூரியன் உதயம் ஆகும்போது அதை எடுத்துகிட்டு வந்து சூரிய பகவானுக்கு வந்து நம்ம நெய்வேத்தியமாக காமிக்கணும். அப்போ காமிக்கும் போது நம்ம சொல்கிற மந்திரத்தை வந்து ஒரு 9 டைம்ஸ் சொல்லணும். ஓம் மங் சங் சூர்யாயை நமோ நமக, ஓம் மங் சங் சூர்யாயை நமோ நமக, ஓம் மங் சங் சூர்யாயை நமோ நமக. இது வந்து அகத்தியரோட மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து அந்த அத்திப்பழத்தோட சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு உங்க மனசுல என்ன வேணுமோ, அதாவது பணத்துக்கு மட்டும்னு இல்லை எல்லா விதமான விஷயங்களுக்கும் சூரியனை வந்து நம்ம கேட்குறோம். ஏன்னா அவர் தான் அனுகிரகம் பண்ணும். இன்னைக்கு ஒரு நாள் விடியுறதுன்னா அவர் தான் காரணம். அப்போ அந்த சூரியன் உதயம் பண்ற நேரத்துல இதை பண்ணும்போது உங்களுக்கு விடியல்ல கொடுத்துருவார். அப்புறம் அதை முடிச்சிட்ட பிறகு அந்த இருக்கிற ஒரு அத்திப்பழத்தை நீங்க பிரசாதமா சாப்பிட்டு வந்துடணும். திருப்பி அடுத்த நாள் வந்து திருப்பி ஒரு டாப் அப் பண்ணணும். எப்பயுமே அந்த அத்திப்பழம் நைவேத்தியம் பண்ணும் 7 தான் இருக்கணும். அந்த 6ஓட 1 சேர்த்து வைக்கணுமா இல்ல புதுசா 7ஆ சார்? புதுசா 7 வச்சிடலாம். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது எல்லாரும் கொடுத்துடலாம். அப்ப அது வந்து பிரசாதமா மாறும். அது இல்லாம அத்திப்பழத்துல வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து இட் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக கொடுக்கும். அது இல்லாம அத்திப்பழம் வந்து என்ன பண்ணுன்னா சூரியனுடைய ஆற்றல் ஆக்கர்ஷணம் பண்ணிக்கும். அப்ப இட் இஸ் லைக் விட்டமின் சி மெட்டீரியல் மாதிரி ஆயிடும். பிளட் பியூரிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஆண்மைக்கு உண்டான அணுக்கள் இது பண்றது. இப்போ பிளட் செல்ஸ்ல வந்து எல்லாருக்கும் வீக்கா இருக்கும், அனிமிக்கா இருக்கும்,
அதெல்லாம் இப்போ சாப்பிடும்போது இது நல்ல இதுவாக மாற்றத்தை கொடுத்துரும். அதனால வந்து டெய்லி இது வந்து ஜென்ஸ் தான் பண்ணணும் கிடையாது, ஃபீமேலும் பண்ணலாம். பட் ஆனால் சன்ரைஸ் ஆகும்போது செஞ்சிடணும். சார் நான் நைட்டு தான் படுக்கிறதே ரொம்ப ஷிஃப்டாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில் யார் சீக்கிரம் ஏந்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கியாவது சாப்பிடுங்க. எஸ் சார், ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, வெல்த்துக்கு வெல்த்தும் ஆச்சு. கண்டிப்பா வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா இந்த மந்திரம் வந்து அகத்தியர் சூரிய பகவானை எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு அவரோட மந்திரமா எடுத்து கொடுத்தது தான் இந்த மந்திரம். அதனால வந்து இது வந்து சிம்பிளானது. ஓம் மங் சங் சூர்யாயை நமோ நமக. இந்த மந்திரத்தை 9 டைம்ஸ் சொல்லிட்டு அந்த அத்திப்பழத்தை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, சுவாமின்றது வந்து சூரியனார் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கொடுத்து யாருக்கெல்லாம் சாப்பிடணுமோ தங்களுக்கு வளர்ச்சி வேணுமோ இது சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப மாற்றங்கள் வரும். அற்புதமான விளக்கங்கள் சார். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகார முறைகளும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்கன்னு எங்களை போட்டு அலைய விடாம, நிறைய செலவு பண்ண விடாம, ரொம்ப சிம்பிளா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்தே உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லயும் பயனுள்ள விளக்கங்கள், பிராக்டிக்கலான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிறீங்க சார். கொடான கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சிம்பிளான ஆனா ரொம்ப எஃபெக்டிவான பிராக்டிக்கல் விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதுல வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் தோணுதுங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய குலதெய்வம், குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், கூப்பிட்ட உடனே வந்து நிற்கக்கூடிய முதன்மை தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குலதெய்வம் யாருன்னே தெரியலையே, அவங்க அப்ப என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமா? எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் நிம்மதியாக வாழுவோம். அது வரைக்கும் என்னங்க நான் எப்பவும் சொல்றதா, எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.